நான் மாற்றுத்திறனாளி, என் பேர் செல்வம். நான் குற்றாலம் சமத்துவத்தில் இருக்கேன். 100 நாள் வேலைக்காண்டி 4-5 தடவை மனு கொடுத்துட்டேன். இப்பயும் வந்து இங்கே சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. மனு கொடுத்தாலும் அதுக்கான செக்ஷன் கிடையாது. ஆளாளுக்கு அவங்கவுங்க மனு வாங்க அவங்கவுங்களாம் வாங்கிக்கிறாங்க. ஒன்றுமே கொடுத்து பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்குது. சரியான நிர்வாகம் சரி கிடையாது. அதிகாரி என்ன சொல்றாங்க? அது இப்போ மாற்றுத்திறனாளி அதுக்குன்னு ஒரு செக்ஷனை இருக்குன்னு முதலே மாற்றுத்திறனாளிங்க முன்னு வரணும்னு சொல்றாங்க. அதை பற்றி ஒண்ணுமே காண. உள்ள போனா அங்கவோ இங்கவோ என்னமோ மாடு மேய்க்கிற மாதிரி பேசுறாங்க. அந்த இதுல இல்ல கேட்டா இங்க ஒரு செக்ஷனுக்கு உள்ள போங்கன்றாங்க. அதுக்கான தனியா முதல் உரிமை கொடுக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான அடிப்படையே ஒண்ணுமே இல்லை. இங்க போக்குவரத்து கிடையாது அங்க சரியாவே. நாங்களாம் நடந்து மனு கொடுத்துருக்கேன். என் பேர் என்ன வரல. அதுக்குன்னு மாற்றுத்திறனாளி முதல் உரிமை கொடுக்குன்னு சொல்றாரு ஸ்டாலின். ஆனா அதுக்கான செக்ஷனே இல்லையா? நீங்க போய் கூடத்தில் தள்ளி விடுங்க. இப்போ கூடத்தில் 2 பேரும் தள்ளி விட்டாங்க. நான் என்ன செய்யறது? நாங்கள் என்னுடைய மனுவே வேணாம், பேசாமல் அப்படியே கொடுத்துறதோட போக போறேன். முறையாக நடக்குது இல்லை சார். அது என்னன்னா அவங்க சொன்னதெல்லாம் உண்மை. இப்போ வந்து ஏன்னா நான் கட்டட வேலை பார்க்குறேன். கட்டட வேலை பார்த்து நலவாரிய திட்டத்துக்காக பதிய வந்தேன். இங்கே கம்ப்யூட்டர் சென்டரில் பதிய சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் சென்டரில் பதிய சொல்லுவாங்கனாக்கா இது கொண்டு வரலன்றாங்க, கேமரா கொண்டு வரலன்றாங்க. கேமரா கொண்டு வர நாங்கள் இதுக்கு எதுக்கு சார் காலிலேருந்து காத்திருக்கிறது தேவையா சார்? அது இது ஒன்றும் இல்லை. புதுசாக என் பையங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இல்லை. அவங்களுக்கு தனியாக பதிவுன்னு சொல்லறதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா இங்கே தனியாக வந்து சிலிண்டர் வாங்க. சிலிண்டர் வாங்கினாத்தே உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் ரேஷன் கார்டுக்கு தருவோம்னு சொல்கிறாங்க. வீட்டு பட்டா ரசீது பட்டா அது இருந்தால் கொடுங்கன்றாங்க. இதெல்லாம் நாங்கள் எப்படி சார் ஒரு குடும்பத்தில் வந்துட்டு எப்படி நாங்கள் பண்ண முடியும்? ஒரே குடும்பத்தில் எல்லா ரேஷன் கார்டுலையும் வாங்கிட்டே இருக்கேன். இனி அவங்க கல்யாணம் முடிச்சு பிள்ளை விட்டு 2 பிள்ளைய ஆகிப்போச்சு. அவங்க வந்து தனியாக வாங்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. அதை கேட்டால் அங்கோ எழுதி கொடுத்துவாங்க, சிலிண்டர் வாங்கிட்டு வாங்க, இதெல்லாம் ஆதாரம் கொடுத்து வந்து தருவோம்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சார் பண்ணுறது? இது சும்மா போட்டு பூரா மக்கள் பாருங்க யாரும் அடிச்சுட்டு ஒன்று மல்லு கட்டி கிடக்குங்க. எந்த இதுவுமே கிடைக்கல, கரெக்டானது கிடைக்கல. நின்று ஒதுக்கி விடுறது கூட ஆள் இல்லை பாருங்க. அங்கே பாருங்க சின்ன பிள்ளை வச்சு என்ன அவதி போகிறான்னு பாருங்க சார். இதுக்கு மாதிரி என்ன சார் செய்யுது? பெருமை சொல்லிட்டு வந்து இங்கே செஞ்சால் என்ன சார் செய்ய முடியும்? உண்மை சார், உண்மை சார். பூரா வெயிலில் நிற்கிறாங்க. பகுதி இங்கே உள்ள நிற்கிறாங்க, பகுதி வெளியே நிற்கிறாங்க. முறையா வந்து அதிகாரி வந்து முறைப்படுத்தல பண்ணல சார். நீங்க நேரடியா பாருங்க சார் என்ன நடக்கு நீங்க பாருங்க. அவங்க அதாவது திட்டத்தை சொன்னதெல்லாம் சரித்தேன், அதுக்கு ஒண்ணு குறைச்சல. அது முறையான இதுல நடக்கல, அது முறையா சொல்லல. ரேடியோவில் இந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க, ஆலோசனை பண்ணிட்டு போனாங்க. அதை யாரும் சிலர் கேட்டு சிலர் கேட்காம இருக்காங்க. அவதியில வர்றாங்க, அதாவது இருக்கிறத எடுத்துட்டு வராங்க. இங்க வந்தா என்னது இல்லை போன்னு திருப்பி விடுறாங்க. மறுபடியும் போயிட்டு வரல, டைம் ஆகி போகுது. பார்க்கறது சரி ஒண்ணும். ஆமா ஆமா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.